அவர் மட்டும் ஆனா நீங்க மட்டும் பார்த்து மேலே கொடு மேலே இன்று ஒரு கருப்பு நாள். இன்று இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக இருக்கும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்தது மனதிற்கு ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான சம்பவமாக இருக்கு. அதாவது ஒரு தேசிய கட்சியோட தலைவருக்கு இந்த நிலைமை அப்படின்னாக்க என்ன மாதிரி அழிவுற மாதிரி ஆளுங்கெல்லாம் யோசிச்சு பாருங்க. இது இந்த படுகொலை நடந்தது மிகவும் கண்டிக்கத்தக்கது, வருந்தத்தக்கது. இதுக்கு உடனடியாக காவல்துறையும் தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுத்து தவறு செய்தவர்களை மிகவும் கடுமையாக தண்டிக்க வேண்டும். அப்பதான் இனிமேல் இந்த மாதிரி எந்த ஒரு தவறும் நடக்காம இருக்கும். பொதுவாகவே சொல்லுவாங்க, ஸ்காட்லாந்து போலீஸுக்கும் தமிழ்நாடு போலீஸுக்கும் அவ்வளவு ஒற்றுமை, ஏன்னா அவர்களுக்கு நிகராக இன்னைக்கு தமிழக காவல்துறை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காவல்துறை அதிகாரிகளே, உங்களுக்காக தயவு செய்து உங்க காலை தொட்டு கேட்டுக்கிற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க எங்களுக்கு பூர்த்தி செஞ்சு கொடுங்க. பொதுமக்களாகிய உங்க அவங்கள்ல இருந்து ஒருத்தரா நான் கேட்கிறேன், பட்டி தொட்டி எங்கும் சந்து பொங்குத்து எங்கும் ஒரு சிசிடிவி கேமரா வைங்க. ஏன்னா இன்னைக்கு பல இடங்கள்ல தவறுகள் நடந்துட்டு இருக்கு. வெட்டுக்குத்து நடக்குது, திருட்டுத்தனம் நடக்குது, செயின் பருப்பு நடக்குது. சோ இதையெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு ஒரு உகந்த இடமாக இருக்கிறதா சிசிடிவி கேமரா. அதனால காவல்துறை நண்பர்களே, தயவு செய்து நீங்க பல இடங்கள்ல சிசிடிவி கேமராவை பொருத்துங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் அவர்கள் நம்மளிடம் இல்லை. அவர் மறந்து இருந்தாலும் அவர் விதைத்துட்டு தான் போயிருக்காரு. அந்த ஆலமரம் கண்டிப்பாக மக்களுக்கு உதவும் வகையில் தான் இருக்கும். இந்த தம்பி நீங்க விட்டு போன பாதைகளை தொடருவான், நான் தொடருவேன், இந்த தம்பி தொடருவான், இந்த தம்பி தொடருவான். உங்க பேரு ஆம்ஸ்ட்ராங். ஆமா, ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னால உங்களுக்கு பேர் தான் ஞாபகம் வரும். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஐ எம் ஸ்ட்ராங் அப்படின்னால ஐ எம் ஸ்ட்ராங், ஐ எம் ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு ஞாபகம் தான் வரும். இந்த நேரத்தில் ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம். இன்னைக்கு தலித் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனாக்கா முன்னாடி நிக்கிறது நீங்க தான். தலித் மக்களோட முதுகெலும்பா இருந்தது நீங்க தான். அது மட்டும் இல்ல, இந்த தம்பி பிஏபிஎல் படிக்கிறதுக்கு அண்ணா நான் ஒரு வழக்கறிஞர் ஆகணும், எனக்கு பண வசதி இல்லை அப்படின்னு சொல்லி நின்னாக்கா உடனே தம்பி நீ படிடா, அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்டா அப்படின்னு உதவும் குணம் உள்ளவர் தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். ஜெய் பீம். நான் கடைசியா அவரை சந்திச்சது அவரோட மகள் பிறந்த நாள் விழாவுக்கு என்ன கூப்பிட்டிருந்தாரு. நான் அன்னைக்கு போயிருந்தேன். அவ்வளவு ஏன் இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட எனக்கு போன் பண்ணி கிண்டல் பண்ணி பேசினாரு. என்ன கூல் சுரேஷ் கட்சின்னு ஆரம்பிச்சிருக்கா, என்னப்பா நீ எல்லாம் பெரிய ஆளுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் சொன்னேன், அண்ணா அப்படிலாம் இல்லைண்ணா, நீங்க தான் பெரிய ஆளு, என்னைக்குமே உங்களோட தம்பிங்க நாங்க. நீங்க ஏதோ ஒரு விஷயம் பண்றீங்க, அதுல ஒரு கடுகளவு விஷயமாச்சு நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாலியா பேசிட்டு இருந்தேன். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னோட வீடியோ எதனா பார்த்தாக்கா உடனே போன் பண்ணுவாரு, கூலு என்னப்பா வேஷம்லாம் போட்டு பயங்கரமா கலக்கிட்டு வர அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. எனக்கு ஒரு மன வருத்தம் அவர் இல்ல. ஏன்னா எனக்கு ஒரு முழு சப்போர்ட்டா இருந்தவர். என் வீட்டு ஃபங்க்ஷன் சொல்லி கூப்பிட்டாக்க உடனே நிற்பவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இன்னைக்கு இல்லாதது மிகப்பெரிய மன வருத்தம். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். நாம் சங்கிக்கே வீர வணக்கம், வீர வணக்கம், நாம் சங்கிக்கே வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். எங்கள் ரத்தத்துக்கே வீர வணக்கம், எங்கள் ரத்தத்துக்கே வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். எங்கள் நரம்புகளுக்கே வீர வணக்கம், நரம்புகளுக்கே வீர வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் சார், நீங்க இல்லாதது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மனக்குறை. கண்டிப்பாக நீங்க மறைந்தாலும் அந்த வானில இருந்து அந்த மேகமாகவோ அந்த மழையாகவோ காற்றாகவோ நிழலாகவோ கண்டிப்பாக நீங்க மக்களுக்கு உதவி செய்துட்டு தான் இருப்பீங்க. நீங்கள் விட்டு சென்ற பாதையை உங்கள் தம்பிகள் ஆகிய நாங்க தொடர்ந்து அதை செய்துட்டே தான் இருப்போம். வீர வணக்கம், 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 வீர வணக்கம்.
சங்குக்கே வீர வணக்கம். நாம் சங்குக்கே வீர வணக்கம். நமது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவரது மறைவு ஒட்டுமொத்த தலித் மக்களுக்குமே ஒரு பெரிய இழப்பு தான் அது. ஏன்னா தலித் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா முன்னாடி நிற்கிறவர். அவரை பற்றி எனக்கு நல்ல நண்பர் அவர். நான் எதனா விஷயங்கள் நான் பண்ணும்போது வீடியோ பார்த்துட்டு சொல்லுவார், கூலே அது பார்த்தையா அப்படின்னு சொல்லி ஒரு என்கரேஜ் பண்ணுவார். அதுதான் நான் கடைசியாக அவரை பார்த்தது அவரோட பொண்ணோட பர்த்டேக்கு என்னை கூப்பிட்டுருந்தாரு. நான் அப்போ போயிருந்தேன். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். ரொம்ப என்கிட்ட ரொம்ப ஒரு ஜாலியாக சிரித்து பேசுவார், கிண்டல் பண்ணுவார். இந்த மாதிரி சிஎஸ்கேன்னு கட்சி ஒன்று ஆரம்பிக்கிற கூலு, என்னப்பா நீலாம் பெரிய ஆள் போலையே அப்படின்னு அப்படியே கலாய்ச்சி பேசினார். இல்லை தலைவா, உங்கள் அளவுக்குலாம் நம்ம பெரிய ஆள் இல்லை, ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவியை மக்களுக்கு செய்யணும். நீங்கள் என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஈக்குவலாக நம்மளால் பண்ண முடியாது, ஏதோ என்னால் முடிஞ்சதை கூல் சுரேஷ் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி மூலமாக மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கிட்ட ரொம்ப ஜாலியாக சோஷியலாக பேசுவார். அவரை பார்க்க முடியல. அவர் பேர் ஆம்ஸ்ட்ராங். பேர் மட்டும் ஆம்ஸ்ட்ராங் இல்லைங்க, ஐ எம் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவரோட பேரு. ரொம்ப மன வருத்தம் தான். இந்த தம்பி இவன் அட்வொகேட்டு. இவரெல்லாம் அட்வொகேட்டுக்கு ஆகிறதுக்கு காரணம் அவர் தான். தனக்கு ஒரு பிரச்சனை, தன்னால் படிக்க முடியலண்ணே, நான் அட்வொகேட் ஆகணும் அப்படின்னு தம்பி போய் கேட்டப்ப, டேய் நீ எதுவும் கவலைப்படாதடா, நான் உன்னை படிக்க வைக்கிறேன்டா அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு அவர் நம்மளிடம் இல்லை. பல வழக்கறிஞர்களை உருவாக்கியிருக்காரு. இதில் ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, ஒரு தேசிய கட்சியோட தலைவரை படுகொலை செய்யப்பட்டிருக்குது. ரொம்ப வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னாக்கா, கூல் சுரேஷ் இவங்கெல்லாம் ரொம்ப சாதாரணமானவங்க. அவங்க நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. இந்த நேரத்தில் காவல்துறை நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஒன்று வைக்கிறேன். தயவு செய்து காவல்துறை நண்பர்களே, உங்கள் காலை தொட்டு கேட்குறேன், ஸ்காட்லாந்து போலீஸுக்கு ஈக்குவலாக தமிழ்நாடு காவல்துறை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இன்னமும் நீங்கள் நிரூபிச்சுட்டே தான் வரணும். ஒவ்வொரு பட்டி தொட்டி சந்து பொந்து எல்லா இடத்துலையும் முடிஞ்ச அளவு சிசிடிவி கேமரா வைங்க. தயவு செஞ்சு சிசிடிவி கேமராவாக பூத்துங்க. அதே மாதிரி இது காவல்துறை மட்டும் இந்த செயல்பாடுகளை பண்ணால் மட்டும் பத்தாது, பொதுமக்களாகிய நம்மளும் இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். முடிஞ்ச வரை உங்கள் வீட்டில்கிட்ட சிசிடிவி பொருத்துறதுக்கு பாருங்கள். அப்போ தான் தவறு நடக்கிறத அதை தடுக்க முடியும். ஏன்னா எல்லாமே நம்ம அரசாங்கம் தான், காவல்துறை தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒட்டுமொத்தமாக சொல்லிட முடியாது. நம்மளால முடிஞ்ச முயற்சியை இதுக்கு செய்துட்டு வரணும். அதனால இந்த நேரத்தில் வீர வணக்கம், 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 அண்ணனுக்கு வீர வணக்கம், அண்ணனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குக்கு வீர வணக்கம், ஆம்ஸ்ட்ராங்குக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், எங்கள் ரத்தத்துக்கு வீர வணக்கம், எங்கள் ரத்தத்துக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், எங்கள் நரம்புகளுக்கு வீர வணக்கம், நரம்புகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், சமுதாயத்துக்கு வீர வணக்கம், சமுதாயத்துக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குக்கு வீர வணக்கம், அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குக்கு வீர வணக்கம். அதே மாதிரி அவர் பல நற்பணிகள் செய்துட்டு வராரு. உதவின்னு போய் கேட்டாக்க தன்னால் முடிந்த உதவி என்ன பண்ண முடியுமோ அதை செய்து கொடுப்பாரு. ஒருவேளை அவரால் முடியாத பட்சம் அப்படின்னாக்க டக்குன்னு அவர் இப்போ வெளியூர்லேருந்து யாரோ ஒருத்தவங்க உதவி கேட்குறாங்க, அந்த ஏரியாவில் யார் பெரியவங்களோ அவங்களுக்கு ஒரு கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம தம்பி தான் இவருக்கு முடிஞ்ச உதவியை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். இந்த நேரத்தில் அவர் நம்மளிடம் இல்லை, அது மிகப்பெரிய வருத்தம். ஆம்ஸ்ட்ராங் சார், இந்த நேரத்தில் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் மனதளவில் மிகவும் பலசாலியான ஆள். நீங்கள் இறந்தது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இழப்பு. இருந்தாலும் நீங்கள் விட்டு சென்ற பாதைகளை உங்கள் தம்பிகளாகிய நாங்கள் கண்டிப்பாக
அதுல வந்து பயணித்து மக்களுக்கு நல்லது செய்துட்டே தான் இருப்போம். வீர வணக்கம், வீர வணக்கம். அமைதியா இருக்கும். கொஞ்சம் வழி எப்படி போயிடலாம். கொஞ்சம் வழி விட்டுருமா, கொஞ்சம் வழி விட்டுரும், வழி விட்டுரும். கொஞ்சம் முன்னாடி போங்க, ஃப்ரண்ட்ல போங்க. அப்படியே